ராகி வச்சு இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்றத போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாவை வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி தோசையா ஊத்துனேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. ராகில இட்லி ஆர் தோசை எது பண்ணாலும் சைட் டிஷ் வந்து நமக்கு பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம தூக்கலா செம்மையா இருக்கும். ஆஃப்டர்நூன் பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தேன். பெருசுக்கு பருப்பு சாதம் இறங்காதுன்னு அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு சின்னவனுக்கு பருப்பு சாதம் ஊட்டினேன். 1, 2 மளிகை ஜாமான் இல்லை. ஸோ அதை மட்டும் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த பில்டிங் வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகுது. எங்கள் பில்டிங்க்கு ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு வந்து டென்ட் போட்டு ஃபுல்லாக நைட் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்தெல்லாம் ஸ்டே பண்ணுவாங்க. இந்த 3 வருஷத்தில் இந்த 4 பில்டிங்கில் நான் மட்டும்தான் ஒரே பொண்ணு தமிழ். மற்ற எல்லாருமே அதர் கண்ட்ரி, அதர் லாங்குவேஜ். இப்போ பில்டிங் நம்பர் 8ல இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, தமிழ் ஃப்ரெண்டு. பட் யாருமே தமிழ் கிடையாது. எல்லாரும் ஃபுல்லாக அதர் கண்ட்ரிஸ், அதர் லாங்குவேஜ் தான். இப்போ பெருசாக பழக்கம் இல்லை. இந்த பசங்க ஒரே ஸ்கூல்ல படிக்கிறதுனால கீழே பஸ் ஏற்றி விட போவோம். அப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் பழக்கமாகி இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஒரே மொழி இல்லை அப்படின்னாலும் நம்ம தமிழ் மக்கள் போல இவங்களும் ரொம்ப பாசமாக நல்லா அன்பாக பழகுவாங்க. வீட்டிலே குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக போச்சு அந்த டே. அன்னைக்கு நைட்டு ஆல்மோஸ்ட் மிட் நைட்டுக்கு மேலே ஆயிடுச்சு. குளிர் தாங்க முடியல. இனிமேல் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போயிட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே கரெக்டாக அமேசான் டெலிவரி வந்துச்சு. காலிங் பில் அடிக்கும் போதே லப்டப்னு ஹார்ட் பீட் அடிச்சுது. கடமை உணர்ச்சிக்கு அளவு இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை டெலிவரி பண்ணிட்டாங்க. திங்கக்கிழமை தான் டெலிவரி ஆகும்னு போட்டிருந்தாங்க. காலையிலே ஆந்தவேன்னு போட்டோன்னே டிவியில் ஒரு படத்தை போட்டு உட்கார வச்சுட்டேன். ஸோ அதனால் எல்லாரும் டிவியில் ஆழ்ந்திருந்த காரணத்தினால் நைஸாக நான் டெலிவரியை வாங்கி கொண்டு கிச்சனுக்கு சென்று விட்டேன். இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் பார்த்து விட்டார். லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், சென்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.